அன்புள்ள பிள்ளைகளே, மீண்டும் ஒரு நாளிலே உங்களோடு பாடம் 6, 6ஆம் தரம் பாடம் 6 சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற பாடம் இறை நம்பிக்கையால் பெரும் காரியங்களை அனுபவிப்போம். இறை நம்பிக்கையால் பெரும் காரியங்களை நாங்கள் அனுபவிப்போம். நாங்கள் கடவுளிலேயே நம்பிக்கை இல்லாமல் எங்களால் ஒரு காரியமும் செய்ய முடியாதல்லவா? நாங்கள் இப்ப ஆண்டவருடைய படைப்பிலிருந்து நாங்கள் படித்துக் கொண்டு வருகிறோம். நாங்கள் கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை பற்றி படித்தோம். எவ்வாறு நாங்கள் ஓய்வு நாளிலே அதை ஓய்வு நாளை புனிதமாக அனுசரிக்க வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இவ்வாறாக கடவுள் மேல் நாங்கள் நம்பிக்கை செலுத்தும் போது இவைகள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் என்கிற அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். உங்களுக்கு தேவையான ஒரு பொருள், ஏதாவது பாட புத்தகங்கள் அல்லது விளையாட்டு பொருட்கள், இன்னும் என்னென்ன இருக்குது, அந்த பொருட்கள் நீங்க தேவை என்று நினைக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காவிட்டால், அம்மா அப்பா உங்களுக்கு அதை வாங்கி கொடுக்காவிட்டால், நீங்கள் நினைக்கிற வேலைக்கு அதுகள் உங்களுடைய கையில் கிடைக்காவிட்டால் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் அல்லவா? இதற்கு நீங்கள் உடனே நீங்க முறுமுறுக்க தொடங்கும். ஒருவேளை உங்களுக்கு விருப்பமான ஒரு ஆடையை அல்லது ஒரு விளையாட்டு பொருளை அம்மா அப்பா வாங்கி கொடுக்காம உங்களுக்கு சாதாரணமான ஒன்றை வாங்கி கொடுத்தா நீங்க நீங்க போயிட்டது நீங்க பெற்றுக்கொள்ள மட்டும் நீங்க அதை என்ன செய்வீங்க? முறுத்துக்கொண்டே இருப்பீங்க. அப்ப உங்களுக்குள்ள அந்த முறுமுறுப்பு குணம் இருக்குது. எங்களுக்கு கிடைக்கிறவற்றை கொண்டு நாங்கள் ஒருபோதும் சந்தோஷம் அடைகிறது இல்லை. ஆனால் நாங்கள் வெளியில போய் பார்த்தால் ஆண்டவர் இவ்வளவு அழகான வெற்றியெல்லாம் எங்களுக்கு படைத்து கொடுத்திருக்கிறார். இதை விட எங்களுக்கு என்ன வேணும் என்றதை நாங்கள் அறிந்து கொள்கிறது இல்லை. இப்ப நாங்கள் இறைவன் மேல் நம்பிக்கை வைக்கும் போது எல்லாருக்கும் எல்லாம் இல்லை. எல்லா தாய் தாப்பன்மாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கவும் முடியாது. எல்லா வளங்களும் எல்லாருக்கும் இல்லை. பணங்கள் மற்றும் எல்லா காரியங்களும் தாளந்துகள் கூட சில வேளைகளிலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்கிறது. அப்படியான எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் பகிர்ந்தளித்துக் கொண்டுதான் எல்லாரும் கடவுள் நம்பிக்கையாக நாங்கள் மேன்மை அடையலாம். இப்ப நாங்கள் முறுமுறுக்கிறதால எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் செய்ய முடியாது. நாங்கள் குறை சொல்லுகிறதால இதையும் செய்ய முடியாது. தேவன் எங்களோடு இருக்கிறார், அவர் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று நாங்கள் முழு இதயத்துக்குள்ளே நம்பும் பொழுது ஆண்டவர் அதை எங்களுக்கு நன்மையாக மாற்றி தருவார். சிறு வயதிலிருந்தே அதைத்தான் நாங்கள் ஞாயிறு பாடசாலைகளிலே நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். நீங்கள் எவ்வாறு கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வசனங்களை நீங்கள் கேட்டு உணர்ந்து அதன்படி நடக்க வேண்டும், தாய் தகப்பன்மாருக்கு நீங்கள் கீழ்ப்படி உள்ள பிள்ளைகளால் வாழ வேண்டும். நீங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கற்றுத் தருகின்ற காரியமானது உங்களுடைய இதயத்தை தூய்மைப்படுத்தும் பொழுது, அந்த இறை நம்பிக்கை உங்களுக்கு வளரும் போது நீங்கள் அனைத்து காரியங்களிலும் இறைவன் தருவார் என்ற விசுவாசத்தோடு வாழ்ந்து ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீங்கள் மட்டும் வாழாமல் மற்றவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீங்க. சரி, இந்த இஸ்ரவேலர் இறைவன் எகிப்து தேசத்துல அவர்கள் அடிமைகளா இருந்தார்கள் ஒரு தெரியும் அல்லவா? அடிமைத்தனத்தில இருந்து அவர்களை விடுவித்து, மோசே மூலம் அவர்களை விடுவித்து, சிவந்த சமுத்திரம் எல்லாம் கடந்து அவர்கள் இடையில முறுமுறுக்கிறார்கள். ஆனாலும் தேவன் எல்லாவற்றையும் அவருக்கு மன்னித்து 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 எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களை கொண்டு வந்து இப்பொழுது கானான் தேசத்துக்கு பக்கத்துல கொண்டு வந்து வைத்துட்டார். இந்தான் இருக்கு. ஆண்டவர் சொன்னார் அல்லவா, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உங்களை கொண்டு போவேன் என்று சொன்னார். அவ்வளவு ஒரு செழுமையான அந்த கானான் தேசம், அப்படி ஒரு அழகான ஒரு தேசம். அப்படி எல்லா காய் கனிகள்ல இருந்து எல்லாம் ஒரு அழகாக ஒரு நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்கின்ற ஒரு தேசம். அதுதான் அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று கடவுளே அதை வர்ணிக்கிறார். இவர்கள் கானான் தேசத்துக்கு அருகில் வந்து விட்டார்கள். இஸ்ரவேலர் கானான் தேசத்துக்கு அருகில் வந்து விட்டார்கள். கடவுள் என்ன சொல்லுகிறார்?
உங்களில், அதாவது இந்த 12 கோத்திரம் இருக்கிறார்கள் அல்லவா, 12 மூப்பர்களை நீங்கள் தெரிவு செய்து அந்த தேசத்துக்கு போய் நீங்கள் பார்த்து விட்டு வாருங்கள். அது எப்படிப்பட்ட தேசம் என்று உளவு பார்த்து விட்டு வரணும். மோசே அவர்களை தெரிவு செய்து அனுப்புகிறார். இப்படி போனவர்களுக்கு எப்புன்னேயின் மகன் காலேப் என்பவர் ஒருத்தர் இருந்தார். அவர் கடவுளை முழுமையாக நம்பினார். அடுத்தது நூனின் குமாரனாகிய யோசுவா. இந்த காலேபும் யோசுவாவும் மிகவும் விசுவாசத்துடன் அவர்கள் அந்த இடத்துக்கு சென்றார்கள். இவர்கள் அந்த கானான் தேசத்திற்குள் உளவு பார்க்க போன பொழுது அந்த தேசம் மிகவும் அழகா இருந்தது. நிறைய பழங்கள், அதாவது அது திராட்சைக்குள்ளே முதன் பலன் கொடுக்கின்ற காலமாயிருந்தது. அப்படிப்பட்ட காலத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த திராட்சை பழங்களை கூட அத்து கொண்டு வந்தார்கள். ஏன்னா மோசே சொல்லியிருந்தா, நீங்கள் அங்குள்ள பழங்களில் சிலதை எடுத்துக்கொண்டு வாருங்கள். அப்ப அந்த இந்த பழங்கள், ஒளிவ பழங்கள், இன்னும் நிறைய பழங்கள், எல்லாம் இவைகளெல்லாம் நல்ல விளைச்சலை கொடுத்திருந்தது. அதே போல இவர்கள் போய் பார்த்த பொழுது வழக்கர்களும் இருந்தார்கள். பெரிய மனுஷர், பிளசாலியான மனுஷர் இருந்தார்கள். ஆனால் இந்த காலேபும் யோசுவாவும் அவர்களுக்கு பயப்படவில்லை. அவர்கள் என்ன நினைத்தார், கர்த்தர் எங்களுக்கு இந்த இடத்தை தருவார், இது எங்களுக்கு காட்டிவிட்டார், இது ஒரு நல்ல இடம், ஒரு சூப்பரான இடம், இந்த இடத்தை தேவன் எங்களுக்காக நியமித்திருக்கிறார், நாங்கள் அதை பெற்றுக் கொள்வோம் என்ற நம்பிக்கையில் அவர்கள் மீண்டும் திரும்ப வந்தார்கள். மீண்டும் திரும்ப வந்தது அவர்கள் நிறைய திராட்சை குலைகள், அது எங்களது நாடுகளில் போல குட்டி குட்டி குலைகள் அல்ல, மிக அழகாக ஒரு பெரிய குலைகளா இருக்குது. அதுல வெட்டி 2 பேர் அந்த குச்சியில மாட்டி அதை தூக்கி கொண்டு வந்தார்கள். இந்த வேளையில் என்ன நடந்தது, அங்க அவர்கள் எல்லாம் அதை பற்றி சொன்ன போது காலேபும் யோசுவாவும் நல்ல காரியங்களை சொல்கிறார்கள். பயப்படாதீங்க, எங்களுக்கு ஒன்று நடக்காது, அவர்களை நாங்கள் மிகவும் இலகுவாக முறியடித்துள்ளலாம், அந்த நாடு எங்களுக்குரியது என்று அதை கடவுள் எங்களுக்கு கொடுத்து விட்டார் என்று அவர்கள் சொல்றாங்க. ஆனால் மற்றவர்களோ என்று அழத் தொடங்கினார். ஒப்பாரு, ஐயோ அந்த இடத்துக்கு போக முடியாது, அவர்களை எங்களால் சமாளிக்க முடியாது, பெரிய அரக்கர்களா இருக்கிறார்கள், அவர்கள் எங்களை எல்லாம் எங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் கொண்டு போடுவார்கள், நாங்கள் எல்லாம் மறித்து போக போறோம். அப்ப இங்க உள்ள இஸ்ரவேலர் எல்லாரும் ஓவென்றால தொடங்கிட்டார்கள். ஐயோ, இதற்கா எங்களை கொண்டு வந்தீங்க, எங்களை இந்த கொன்று போடுவதற்கா எங்களை இந்த இடத்தில் கொண்டு வந்தீங்க, நாங்கள் வீட்டிலேயே நாங்கள் செத்து போயிருக்கலாமே, அப்படிப்பட்ட ஒரு இது இடத்துல இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்த பிறகு நாங்கள் இங்க இருந்து நாங்கள் மறித்து போக போறோமா என்று சொல்லி அவர்கள் ஊழல தொடங்கினார்கள். காலேபும் யோசுவாவும் எவ்வளவு சொன்னாலும் அவர்கள் அதை கேட்கவில்லை. அப்பொழுது கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அவர்கள் ஒரு கூடாரத்தை ஆயத்தப்படுத்தினார்கள் அல்லவா, அந்த இடத்திலே தேவனும் அந்த இடத்திலே அவர் இறங்குகிறார். அவர் இந்த மக்களுடைய பொல்லாதனத்தை அவரால் பார்த்து கொள்ள இருக்க முடியவில்லை. அவர் அந்த கூடாரத்தை தாங்குகிறார். அவர் இந்த மக்கள் பாவம் செய்துட்டார்கள் இல்லையா, ஆண்டவர் மேல் அவர்கள் விசுவாசம் வைக்கவில்லை. அந்த சிவந்த சமுத்திரத்தையே கடந்தார், அது இவ்வளவு பெரிய ஒரு காரியம், இவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம், ஒரு கடலை கடந்தது. அதை கூட அவர்கள் அவ்வளவாக கடந்து வந்த பொழுது இவர்கள் இந்த ஒரு கொஞ்ச தூரத்தில், இந்த ஒரு பார்டருக்கு ஒரு சுட்டு தூரத்தை மாத்திரம் அவர்களால் போய்கொள்ள முடியவில்லை. அவ்வளவு பெரிய செங்கடெல்லாம் கடந்து வந்துட்டு கானான் தேசத்தில் அந்த கொஞ்ச தூரத்தில் போயிருந்தால் அவர்கள் மேன்மையை அனுபவித்திருப்பார்கள், நன்மையை அனுபவித்திருப்பார்கள், சந்தோஷமாய் வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் அந்த யோசுவாவையும் அந்த காலேபையும் தவிர வேறு ஒருவராலும் அந்த தேசத்துக்குள் போக கிடைக்கவில்லை. அப்ப பாத்தீங்களா, நாங்க கடவுளை சந்தேகப்படும் பொழுது, கடவுளுக்கு எதிராக காரியங்களை பேசும் பொழுது, நாங்கள் முறுமுறுக்கும் பொழுது, அவர் கொடுத்த ஒன்றையும் நாங்கள் உணராமல் அதுக்கு பதிலாக நாங்கள் முறுமுறுத்து கொண்டு இது இப்படியாது அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட காரியங்கள் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு நிறைவேறியது. அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் இருப்போம். அது எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை அல்ல, அதுக்கு பதிலாக சாபத்தை கொண்டு வரணும். அப்படியான பிள்ளைகளை நீங்கள்
இப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள் இவ்வளவா எங்கள் மேல் அன்பு கூர்ந்திருக்கிறார். அவர் தருவேன் என்று சொன்னால் அதை தருவார். அப்படியானால் நாங்கள் இஸ்ரவேலர் அந்த இடத்தை கானான் தேசத்துக்கு எப்படி போக முடியாமல் போனார்கள், அது மாதிரி மற்றவர்கள் போனார்கள், பிள்ளைகள் போனார்கள். ஆனாலும் அவ்வளவு தூரம் கடந்து வந்த அந்த இஸ்ரவேலரால் அங்க போக முடியவில்லை, அவர்கள் முறுமுறுத்ததுனால. அப்படின்னா நாங்களும் கூட ஒரு சின்ன மனன வசனத்தை நாங்கள் கற்றுக்கொள்வோம். இந்த மனன வசனத்திலே உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பார். 91ஆம் சங்கீதம், அதாவது திருப்பாடல்கள் 91 முதலாம் வசனம். திருப்பாடல்கள் 91 முதலாம் வசனம். நீங்க அந்த திருப்பாடல்களை நீங்கள் முழுமையாக எடுத்து, நான் ஒரு சின்ன ஒரு கைவேலை செய்து நீங்க அந்த இந்த திராட்சைக்குலை உண்டு உங்களுக்கு ஞாபகம் வைத்துக் கொள்றதுக்காக இதை நீங்கள் ஒட்டிக்கொள்ளலாம். திராட்சைக்குலைகளை மற்ற பழங்களை ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக, அதாவது யோசுவா, காலேப் எல்லாரும் அந்த கானான் தேசத்தில் இருந்து அவர் உழவு பார்த்துட்டு வரும் பொழுது கொண்டு வந்த காரியத்தை பார்த்து கொள்ளலாம். இப்ப நீங்க இந்த மனன வசனத்தை நீங்க எழுதி உங்களுடைய சுவர்ல நீங்க மாட்டிக்கொள்ளலாம். சரி, இப்ப நாங்க உன்னதரின் திரும்ப ஒருக்கா சொல்லிப்பாங்க. திருப்பாடல்கள் 91 உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். இப்ப இவருடைய கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து, அவர் மேல் நாங்கள் நம்பிக்கை வைத்து, அவரிலே நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு இந்த வித குறைகள் இருக்கும். ஆனால் அந்த குறையை நாங்கள் குறையாய் நாங்கள் பார்க்க மாட்டோம். அதில் இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கும். எத்தனை பேர் எங்களுக்கு பக்கத்தில் மாண்டு போனாலும் தேவன் எங்களோடு கூட இருப்பார், எங்களை வழி நடத்துவார். நீங்க அந்த திருப்பாடல் 91ஆம் அதிகாரத்தை முழுக்க நீங்க வாசிச்சு பார்க்கும் பொழுது அவர் எங்கள் புகலிடம், அவர் எங்களுக்கு அரணாயிருப்பார். நீங்கள் சர்ப்பங்கள் எங்களை கொண்டும் செய்யாது, இப்படியான எல்லா பொருளாக்கும் எங்களை வராமல் எங்களை கண்மணி போல அவர் பாதுகாக்கிறார் என்பதை நீங்கள் அந்த திருப்பாடலின் மூலம் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் அதை நன்றாக கற்றுக்கொள்ளும். அது நீங்க மனன பண்ணுங்கள். இந்த முதலாம் வசனம் மட்டுமல்லாமல் நீங்கள் முழுமையாக நீங்க அந்த முழு அதிகாரத்தை நீங்கள் முடிந்தால் நீங்கள் அதை கற்றுக்கொண்டீர்கள். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் 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 பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் கஷ்டப்படுகின்ற ஒவ்வொரு வேளையிலும் நீங்க அந்த திருப்பாடலை நீங்கள் பாடலாம். எனக்கு தெரிந்த அளவில் நாங்கள் COVID-19 அந்த பேண்டமிக்கினாலே நாங்கள் இவ்வளவு நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலே, அநேகர் மறித்து மடிந்து விழுகிற வேளையில எல்லாரும் என்ன செய்தார்கள்? இந்த திருப்பாடலை தான் அவர்களுடைய வீடுகளிலே சொன்னார்கள், போரிடங்களிலே சொன்னார்கள். சில ஆட்கள் மருத்துவமனைகள் இருந்தார்கள், அப்பொழுதும் அவர்கள் இந்த திருப்பாடலை தான் அவர்கள் வாயில் உச்சரித்துக் கொண்டிருந்தார்கள். ஏனால் கடவுள் எல்லாருக்கும் அவர் தான் என்ன செய்கிறார்? அவருடைய பாதுகாப்பில் இருப்பவர்களுக்கு அவர் நிழலாயிருக்கிறார். அவருடைய நிழலிலே தங்கியிருக்கும். ஒரு கோழியானது தன் குஞ்சுகளை எவ்வாறு அந்த செட்டுகளுக்கு வைத்து பாதுகாக்கிறதோ, அதே போல கடவுள் அவரை தேடுகிறவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரை தேடுகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியானால் இன்றைய நாளுக்கும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய திருவிவிலிய பகுதி எண்ணிக்கை 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. எண்ணிக்கை 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10 வரை நீங்கள் நன்றாக இதை வாசிங்க. அடுத்ததாக திருப்பாடல்கள் 91 ஒன்றை நீங்கள் மனனம் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ தேவனில் நிலைத்திருங்கள். அப்பொழுது தேவன் அநேக காரியங்களை உங்களுக்கு செய்வார். நீங்க மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பார்கள். கடவுள் எங்களை இவ்வளவாய் அன்பு கூறுகிறார். அவரில் தங்கி வாழ்வோம். அவரால் விடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் எங்கள் தெய்வம், அவர் எங்களுக்கு நிழல், அவரே எங்களுக்கு தஞ்சம். ஆகவே நாங்கள் எல்லாரும் அவருடைய புகழுக்குள்ளே நாங்கள் சென்று நாங்கள் நிறைந்து அவர் எங்களை வழி நடத்துகிறதற்காக எங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு நாங்கள் விட்டுக் கொடுத்தோம். நாங்கள் ஜெபம். கிருபையில் ஆண்டவரே,
இந்த அருமையான வேலைக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய மறைவிலே தாங்க, ஆண்டவரே, உம்முடைய நிழலிலே தாங்க. உண்மை அறிந்து கொள்ள நீர் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறீர். நீர் அவர்களை ஆண்டு கொள்கிறீர். நீர் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வித துன்பமும் ஏற்படாமல் நீர் அவர்களை பாதுகாக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள தேவன் அவருடைய இதயத்தை நீங்க ஆயத்தப்படுத்துங்க. அவர்களை ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் இறைமைந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கெஞ்சி கொண்டாடி கேட்டுக்கொள்றோம் வல்ல தகப்பனே. ஆமென்.